அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நாம் கடந்த 3 பதிவுகளிலுமே ரப்பனா துஆக்களையும் அதோட அர்த்தங்களையும் பார்த்தோம். 3 ரப்பனா துஆக்களையும் அதோட அர்த்தம் பின்னணியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம 4வது ரப்பனா துஆவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நினைவூட்டல். திருக்குர்ஆனில் வரும் ஒவ்வொரு துஆவும் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்க்கையை மாற்றும் வேண்டுதல்கள். நாம் ஒரு வசனத்தை ஓதிவிடலாம், ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோமா? அதன் பின்னணியை அறிந்திருக்கிறோமா? ஒரு துஆ எப்போது அருளப்பட்டது? யார் அதை கேட்டார்கள்? அதில் என்ன பாடம் இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொண்டால் நம்முடைய ஓதுதல் உணர்ச்சியாக மாறும், நம்முடைய தொழுகை ஆழமாக மாறும், நம்முடைய ஈமான் உறுதியாக மாறும். அதற்காகத்தான் இந்த பதிவு. இனி ஒவ்வொரு துஆவின் அர்த்தத்தையும் அதன் பின்னணியையும் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா துஆ தொடரில் இன்று நம்ம பார்க்க போகும் துஆ திருக்குர்ஆனில் மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஒரு வேண்டுதல். இது சூரா ஆலு இம்ரானில் இருக்கக்கூடிய 8வது வசனம். அது என்ன வசனம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா, எங்கள் இறைவா, நீ எங்களை நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை தவறவிடாதே, மேலும் உன் அருளிலிருந்து எங்களுக்கு கருணையை வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே மிகுந்த அருளளிப்பவன். அடுத்ததா இந்த துஆவுடைய ஆழமான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இந்த துஆவானது 3 முக்கியமான வேண்டுதல்களை உடையது. முதல் வேண்டுதல் என்னன்னா, எங்கள் இதயங்களை தவறவிடாதே. இது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். ஒருவர் ஹிதாயத் நேர்வழி பெற்ற பிறகும் கூட அவங்களோட இதயம் வலிவு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மனிதன் பலவீனமானவன். சூழ்நிலைகள், ஆசைகள், ஷைத்தானுடைய தூண்டல்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம பாதிக்கலாம். அதனால தான் இங்கே நம்ம என்ன துஆ கேட்குறோன்னா, அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நீ காட்டிய இந்த உண்மை பாதையிலிருந்து எங்களை தள்ளிவிடாதே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து 2வது வேண்டுதல் என்னன்னா, உன் பக்கம் இருந்து கருணையை அருள்வாயாக. இந்த துஆ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ஹிதாயத் மட்டும் போதாது, அந்த வழியில் நிலைத்திருக்க அல்லாஹு தாலாவோட கருணையும் நம்மளுக்கு தேவைப்படுது. அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்ம அறிவாளியாக இருந்தாலும் சரி, நம்மளோட மனம் பலவீனமாகி விடலாம். 3வது வேண்டுதல் என்னென்னா, நிச்சயமாக நீயே வஹாப். அதாவது அல் வஹாப்னா என்ன? எதிர்பார்ப்பு இல்லாமல் அளவற்ற அருளளிப்பவன். அல்லாஹு தாலா கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற அத்தனை விஷயங்களும் நம்முடைய தகுதியால் இல்லை, அல்லாஹு தாலாவோட கருணையால் தான். அடுத்ததாக நம்ம இந்த வசனத்தோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். சூரா ஆலு இம்ரானோட ஆரம்பத்தில் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கான். முதல் வகை முஹ்கமாத், 2வது வகை முத்தஷாபிஹாத். முஹ்கமாத் அப்படின்னா தெளிவான வசனங்கள், முத்தஷாபிஹாத் அப்படின்னா பல அர்த்தம் கொண்ட வசனங்கள். சில வசனங்கள் தெளிவான அர்த்தங்களை சொல்லும், சில வசனங்கள் பல அர்த்தம் கொண்ட வசனங்களாக இருக்கும். திருக்குர்ஆனில் சந்தேகத்தை உருவாக்க சிலர் அந்த 2வது வகையான வசனங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான்னா, அவர் இதயத்தில் தாழ்மையுடன் கூறுவார், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவை. இந்த வசனத்துக்கு பிறகுதான் நம்ம பார்த்தா ரப்பனா துஆ வசனம் வருது. இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த துஆவை கேட்டவங்க, அதாவது நம்ம ஓதுன ரப்பனா துஆவை கேட்டவங்க அறிவு பெற்றவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள். அவங்க தான் இந்த துஆவை கேட்டிருக்காங்க. அவங்க எதற்காக இந்த துஆவை கேட்டிருக்காங்க? திருக்குர்ஆனில் பல அர்த்தங்களை கொண்ட வசனங்கள் இருக்கிறதுன்னு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது சிலர் தவறான அர்த்தங்களை உள்ள புகுத்தினா அவங்களுக்கு அறிவு இருந்தும் இதையும் தவறவிடக்கூடுமோங்கிற பயத்தால் தான் இந்த துஆவை கேட்டிருக்காங்க. இப்போ துஆவோட பின்னணியை பார்த்தோம். அடுத்ததாக இந்த துஆ யாருக்காக கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த துஆவானது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக கேட்கப்படலை. இந்த துஆ அனைத்து முஃமின்களுக்குமான துஆ. நம்ம அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், மார்க்கத்தை புரிந்தவர்களாக இருக்கலாம், அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற பெருமை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. மாறாக என்ன இருக்கணும்னா, நம்மக்கிட்ட பயம் இருக்கணும், அல்லாஹ் கிட்ட தஞ்சம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் உண்மையான ஈமான். உதாரணத்துக்கு ஷைத்தான் தான் மலக்குல் ஆலிமா இருந்தான்.
அதாவது மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடியவனா இருந்தான். இந்த சூழ்நிலையில சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டது. அப்போ ஷைத்தான் மலக்குகளை பார்த்து சொன்னானா, அல்லாஹு தாலா சொர்க்கம் நரகம் படைச்சிருக்கான், நீங்கள்லாம் அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட அவனுக்கும் அது உரியதுங்கிறத அந்த ஒரு நிமிஷம் அவன் மறந்துட்டு கர்வம் கொள்றான். அதனுடைய விளைவுதான் அவன் நிரந்தர நரகவாதி. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு நம்ம படிச்சிருந்தாலும் எவ்வளோ மார்க்க விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு நிமிஷம் ஆகாது நம்மளுடைய இதயம் புரள. அல்லாஹு தாலா நம்மளுக்கு நேர்வழியை காட்டிய பிறகும் அதில் நிலைத்திருக்க அல்லாஹு தாலா கருணை புரிய வேண்டும். அதற்காக தான் இந்த துஆ. இந்த துஆ மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? நமக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டால் அது மட்டும் போதாது, அதில் நிலைத்திருப்பதும் முக்கியம். இதையும் அல்லாஹ்வோட கையில் இருக்குது. அதனால் நம்ம எப்போதும் துஆ செய்ய வேணும். அறிவு அதிகரிக்கும் போது தாழ்மை அதிகரிக்க வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம எப்பவும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி இதே பொருளை தரக்கூடிய துஆவை ஓதுவாங்க. அது என்ன துஆனா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலை தீனிக். இந்த துஆவுடைய அர்த்தம், இதயங்களை மாற்றுபவனே, என் இதயத்தை உன் மார்க்கத்தில் நிலை நிறுத்துவாயாக. இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி துஆ கேட்டிருந்தா நாம் எவ்வளவு அதிகமாக இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு ரப்பனா துஆவோட முழு அர்த்தத்தையும் அதனுடைய பின்னணியையும் தெரிந்து கொண்டோம். இது சாதாரண துஆ இல்லைங்கிறதையும் நாம் புரிந்து கொண்டோம். இந்த துஆ ஈமானுடைய பாதுகாப்புக்கான கவசம். அதனால் இந்த துஆவை நாம் தினமும் தொழுகையிலையும் சஜ்ஜாவிலையும் அல்லது தனியாக இருந்தாலும் இந்த துஆவை மனதார ஓத வேண்டும். அல்லாஹு தாலா நம் இதயங்களை நேர்வழியில் நிலைநிறுத்தி தன் கருணையால் நம்மை பாதுகாப்பானவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த ரப்பனா துஆ தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் இன்னொரு ரப்பனா துஆ தொடரில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.